Hi friends, welcome back to our channel. நம்ம சேனலில் ஒரு வீடியோவும் புதுசாக நம்ம செஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சோளம் ஸ்வீட் கார்ன் வச்சு வடை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். நார்மலாக நம்ம ஸ்வீட் கார்னை வேக வச்சு சாப்பிடுவோம். சில பேர் அப்படியே பச்சையாகவே சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு அது நல்லாயிருக்கும். சில பேர் அதை சுட்டு சாப்பிடுவாங்க. நம்ம இன்றைக்கி அதை வச்சு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுன்றதுக்காக வடை மாதிரி செய்கிறோம். இந்த மிக்சரை வச்சு நீங்கள் போண்டா பக்கோடா அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்வீட் கார்ன், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சோம்பு, உப்பு, அரிசி மாவு, பொரிக்க எண்ணெய். நம்ம சோளத்தை நல்லா உதிர்த்து மிக்சியில் எடுத்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கிக்கலாம். ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறோம். நீங்கள் பச்சை மிளகானாலும் ஓகே, பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு, ஏன்னா தண்ணி விடுன்றதுனால நம்ம இப்போவே உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்தோன்னா தண்ணி விடும். இப்போ இதை நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, ஒன்றும் பாதியமாக அரைங்க. இன்றைக்கி நான் இதில் வெங்காயம்லாம் எதுவும் சேர்க்கலை. நீங்கள் வெங்காயம்லாம் சேர்த்து கூட வடை போடலாம். நான் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக சிம்பிளாக செய்கிறதுனால அப்படியே அரைச்சி அப்படியே சேர்த்துருக்குறேன். ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு எதுக்குன்னா கிறிஸ்பியாக வரும். சோளம் அரைச்ச உடனே கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் அதிகமாகிடும். அதனால் அது மேலே கொஞ்சம் அப்படியே சோளம் அரைக்காத சோளம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு அப்பப்போ முழுசாக கிடைக்கிறப்போ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசால் வடையில் கடலப்பருப்பு அப்படியே போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. கடாயில் எண்ணெய் சூடு வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு நம்ம வடை மாதிரி தட்டி இதை போட்டுக்கலாம். இப்போ இது மசால் வடை மாதிரி, கடலப்பருப்புக்கு பதிலாக நம்ம சோளம் சேர்த்துக்கிறோம். நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகாலாம் கூட அரிஞ்சு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி போட்டு கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம திருப்பி போடலாம். ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மசால் வடையை விட இந்த சோள வடை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போடுங்க, இல்லைன்னா அது உடையறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கு இல்லையா, அதனால். இதையே நீங்கள் பக்கோடா மாதிரியோ இல்லை குட்டி குட்டி போண்டா மாதிரியோ நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். எல்லாமே அதே மிக்சர் தான். இன்னும் நம்ம ஆனியன் சேர்க்குறப்போ இன்னொரு ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆனியன்லேருந்தும் வாட்டர் ரிலீஸ் ஆகும். நம்ம எப்போவுமே வடையில் வெங்காயம் சேர்த்தோன்னா உடனே கடாய் வச்ச பிறகு, கடாயில் எண்ணெய் வச்ச பிறகு நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது நீர்க்கிறதுக்குள்ளே நம்ம சுட்டு முடிச்சிடலாம். வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணி உடனே சுட ஆரம்பிச்சிடலாம். இந்த உளுத்த பருப்பு வடை, இந்த மாதிரி சோள வடை, இதெல்லாம் வெங்காயத்துலேருந்து நமக்கு வாட்டர் கண்டென்ட் ரிலீஸ் ஆகும். அதனால் இந்த ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெந்த பிறகு 2 பக்கமும் திருப்பி போடுங்க. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். இந்த மாதிரி சோளத்தில் ட்ரை பண்ணுற மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணல. நம்ம ஏற்கனவே கடலப்பருப்பு, காராமணி எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணியிருக்கோம். புதுசாக நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கும்போது நம்ம பசங்களுக்கும் போர் அடிக்காமல் அவங்களும் எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே எடுத்து சர்வ் பண்ணலாம். இதுக்கு சட்னி, கெச்சப் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சோள வடை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு உள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு நிறைய புது டிஷ்ஷஸ் கிடைக்கும். எல்லா டிஷ்ஷஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நார்மலாக நீங்கள் கேள்விப்படுற டிஷ்ஷிலேயே நம்ம இனோவேட்டிவாக ட்ரை பண்ணியிருப்போம். எல்லாமே ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் வந்துருந்துச்சு. பாருங்கள், சுவையான சோள வடை. இதை ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சுட சுட சோள வடை ஈவினிங் ஸ்நாக்ஸை
நீங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்தியா தசரதன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.